நாள்காட்டியில் 4 ஆண்டுகளுக்கு ஒருமுறை இடம்பெறும் பிப்ரவரி மாதத்தின் 29வது நாள் இன்று. கால அளவின் அதிசயமான இந்த நாள் லீப் ஆண்டில் மட்டும் வருகிறது. லீப் ஆண்டு என்பது என்ன? இதற்கு அறிவியல் ரீதியான காரணங்கள் ஏதாவது இருக்கிறதா? தெரிந்து கொள்ளலாம். 28 நாட்களை மட்டும் கொண்டிருக்கும் பிப்ரவரி மாதம் எப்போதும் தனித்துவம் பெறுகிறது. லீப் ஆண்டில் மட்டும் போனஸாக கூடுதலாக ஓர் நாளை சேர்த்துக் கொள்கிறது பிப்ரவரி மாதம். லீப் ஆண்டு என்றால் என்ன என்று கேட்டால், பூமி தன்னைத்தானே சுற்றிக் கொண்டு சூரியனையும் சுற்றி வரும் கால அளவிலிருந்து கணக்கிட தொடங்க வேண்டும். இது தொடர்பாக விவரிக்கிறார் தமிழ்நாடு அறிவியல் மைய இயக்குனர் சவுந்தரராஜ பெருமாள். பூமி சூரியனை சுற்றி வருகின்ற காலம் எடுத்துக்கொண்டால் 365 நாட்கள் 5 மணி நேரம் 49 வினாடிகள் அப்படிங்கிறது அது டிராபிக்கல் இயர் அல்லது சூரிய ஆண்டு அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த சூரிய ஆண்டுடைய நீளம் பார்த்தீங்கன்னா 365 நாட்கள் 5 மணி நேரம் 49 வினாடிகள். ஆனால் நம்மளுடைய ஆண்டு கணக்கில் பார்த்தீங்கன்னா 365 நாட்கள் அல்லது லீப் இயர் என்றது 366 நாட்கள் இப்படி வரும். லீப் ஆண்டு என்ற முறையை போப் கிரிகோரி முதல் முறையாக 1582ஆம் ஆண்டு கொண்டு வந்தார். லீப் ஆண்டு 4ஆல் வகுப்பட வேண்டும். நூற்றாண்டு எனில் 400ஆலும் வகுப்பட வேண்டும். நூற்றாண்டுகளாக இருந்தால் அது 4ஆல் வகுப்பட்டாலும் கூட அதை லீப் இயராக கருத முடியாது. அது 400ஆலும் வகுப்பட வேண்டும். 2100 என்பது நூற்றாண்டு, அது 4ஆல் வகுப்படும். ஆனால் 400ஆல் வகுப்படாது. எனவே அந்த ஆண்டிலே லீப் இயராக கணக்கிடப்படாது. பிப்ரவரி மாதத்தில் 28 நாட்கள் தான் இருக்கும். பூமி சூரியனை சுற்றி வரும் கால அளவை கொண்டு லீப் ஆண்டு கணக்கிடப்படுவதால் பருவநிலைகளில் மாற்றம் ஏற்படாது என்று அறிவியலாளர்கள் கூறுகின்றனர்.